10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எதிர்கொள்வது எப்படி? திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் ஆசிரியராக அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கி நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டும் என வாழ்த்துக்கள் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் 78 அரசு மேல்நிலைப் பள்ளிகள் உள்ளன. இதில் பொதுத் தேர்வில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சராசரி மதிப்பெண் தேர்ச்சி விகிதம் குறைவாக உள்ளதால் பள்ளிக் கல்வித்துறை மூலம் பொதுத் தேர்வில் மாணவ மாணவிகள் அச்சம் இல்லாமல் பொதுத் தேர்வை எதிர்கொள்வது எப்படி என்ற நிகழ்ச்சி திருவாரூர் புலிவலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கலந்து கொண்டு 2024ஆம் ஆண்டில் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதும் மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வினை எதிர்கொள்வது பற்றி ஆசிரியராக மாணவ மாணவிகளிடம் அறிவுரை வழங்கினார். மேலும் பொதுத் தேர்விற்கு 60 நாட்களே உள்ள நிலையில் மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வினை அச்சம் இல்லாமல் எழுதுவதற்கு நாம் எந்த பதவி வகிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி வெற்றி பெற வேண்டும். பாடப்புத்தகங்களை புரிந்து படித்தால் நிச்சயம் அதிக மதிப்பெண் பெறலாம். பொதுத் தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் பல்வேறு துறை சார்ந்த கல்வி பயில வழிவகுக்கும். உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம் என தெரிவித்தார். மேலும் தான் படிக்கும் பொழுது மாவட்ட ஆட்சியர்களை பார்த்து அதேபோல் ஆகும் எண்ணத்தில் IAS படித்ததாகவும் நீங்களும் உயர் பதவிகளுக்கு வர வேண்டும், பொதுத் தேர்வினை நன்றாக எழுதி தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி, பள்ளி தலைமை ஆசிரியர் ரவி உட்பட வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், பள்ளி ஆசிரியர்கள், ஊராட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு சேட்டலைட்டுக்கும் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கவுண்டவுன் நடக்கும். அந்த கவுண்டவுன் டைம்ல தான் அந்த சேட்டலைட்டோட எல்லா பேராமீட்டர்ஸும் கரெக்டா இருக்கா, ஃபைன் டியூன் பண்ணிருக்கோமா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த கவுண்டவுன் முடியும் போது கண்டிப்பா எல்லாமே கரெக்டா இருக்கும், சேட்டலைட் லான்ச் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ உங்களுக்கும் அடுத்த 60 to 70 days ஒரு கவுண்டவுன் மாதிரி தான். இது வரைக்கும் நம்ம எப்படி படிச்சோம், என்ன படிச்சோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. இந்த 60 நாள் நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆக போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஃபியூச்சர் பப்ளிக் எக்ஸாம்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸை டிட்டர்மைன் பண்ணும். சொல்லுவீங்க மேக்ஸிமம் இருக்கணும் இந்த எக்ஸாம் ஃபோக்கஸ், எனக்கு இந்த எக்ஸாம்ல இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளவு மார்க் நான் வாங்கணும் அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு டார்கெட் வச்சுக்கணும். இப்பல இருந்தே என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு சாப்பிடணும். ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும். நீங்க ஏதாவது டவுட்ஸ்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்ப உங்க கூட இன்டராக்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், வேற எதுக்காகவும் வரல. மேக்ஸ் பயாலஜி ஓகே, எப்படி ப்ரிப்பரேஷன் எப்படி போயிருக்கு? நல்லா எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? பண்ணிட்டே இருக்கீங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையே நிறுத்திக்கணும், ஸ்டேட் லெவல்ல வரணும்னு எய்ம் பண்ணணும், கொஞ்சம் ஹையா எய்ம் பண்ணணும். 400 எய்ம் பண்ணக்கூடாது, குழந்தைக்கு 500க்கு மேல நான் எடுக்கணும் அப்படிங்கிற எய்ம் பண்ணிக்கணும். நைட்டெல்லாம் படிக்கிறானாலும் ஒன்றும் மெமரியில் இருக்க மாட்டேங்குது. காலம்பரை படிக்கிறோம்னா எந்திரிக்க முடியும். உங்களால காலையில எந்திரிக்க முடியல, நைட்டு படிக்க முடியும் அப்படின்னா நைட்டு ப்ராப்பரா படிச்சுட்டு தூங்கிடணும். அது நம்ம பேசுறோம் இல்லையா, பேச்சு வழக்குல அந்த விஷயத்த இதுதான் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத உங்களால நார்மலா பேச முடிஞ்சு சொல்ல முடிஞ்சது அப்படின்னா படிச்சது புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்.